தீபக், என்ன நடக்குதுங்க? தாரா, நீங்க எங்க இங்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாரா, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. மா, அவங்கள கூட்டு போய் ஏதாவது பேசிட்டு இருமா. போமா. ஆண்டி இருங்க ஆண்டி. என்ன எதுக்கு இப்ப விரட்டுறீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது கடன் பிரச்சனை தாரா. திடீர்னு வந்து மொத்த பணத்தையும் கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு தரணும்? தாரா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். தீபக், என்ன பேசுறீங்க? வீடு தேடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்க? உங்க இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீங்க இருந்திருந்தா இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? நீங்க இருங்க. சார், அவங்க எவ்வளவு தரணும்? 1,75,000. இருங்க, நான் போய் செக் எடுத்துட்டு வரேன். தாரா, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. முதல்ல இவர் இங்க இருந்து அனுப்பிட்டு அப்புறமா நம்ம பேசலாம். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். மேடம் செக் எல்லாம் வேண்டாம், இந்த ஐடிலாம் அலைய முடியாது, கேஷா கொடுத்துருங்க. அப்படின்னா நீங்க எங்க கம்பெனிக்கு வாங்க, நான் செட்டில் பண்றேன். ஒரு நிமிஷம். என்னடா இந்தாங்க, நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல மீட் பண்ணுங்க. மேடம் சொல்றாங்கன்னு போறேன். தேங்க்யூ மேடம். வாங்க, உள்ள போலாம். வாங்க. உட்காருங்க தாரா. இருக்கட்டும். பாத்தியா தாரா என் பிள்ளையோட நிலைமைய? ஷோ மா, எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? நம்மளால வட்டி பணத்தை கட்ட முடியாமல இல்லம்மா, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னே பேசிட்டு போயிருக்காரு. மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ அழாத. அவங்க வலி, அவங்க வேதனை, அது எப்படி வெளில காட்டுறதுன்னு தெரியல, அதான் அழறாங்க. விடுங்க தீபக். ஓகே தாரா. மா, வந்தவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு கேளுமா. நான் ஒருத்தி உன்கிட்ட புலம்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுற தாரா? காஃபியா டீயா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி. நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆண்டி, திடீர்னு என் கம்பெனிக்கு ஒரு பொண்ணு வந்து எல்லாரும் முன்னாடியும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. யார் தாரா அது உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுது? பேரு ரேவதின்னு சொன்னா. ரேவதியா? ரேவதியா? ஆமா ஆண்டி, அவ காவியாவோட ஃப்ரெண்டு. அவ யாரு? அவ எதுக்கு உன் கம்பெனில வந்து சத்தம் போட்டு போறா? நான் தீபக்கும் காவியாக்கும் நடுவுல பிரச்சனை பண்றேனாமா. அவங்க வாழ்க்கையே நான் கெடுக்க பாக்குறேனாமா. அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போயிட்டா. எனக்கு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போச்சு. பாத்தியாடா உன் பொண்டாட்டி பண்ண வேலைய? ஆளை வச்சு தாராவை அசிங்கப்படுத்திருக்கா. இவ்ளோ திமிரு எங்க இருந்துடா வந்துச்சு அவளுக்கு? தாராவை மிரட்டுற அளவுக்கு அவ பெரிய ஆளா? மாமா ப்ளீஸ்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா, நான் பேசிக்கிறேன். தாரா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி காவியா இருக்க மாட்டா. இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. காவியா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. இட்ஸ் ஓகே, நடந்ததுக்காக நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். என்ன நடந்தது நான் விசாரிச்சு பார்க்குறேன். இனிமேலாம் இப்படி நடக்காது தாரா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே தீபக், இது நான் சொல்லணும்னு கிளம்பி வரல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்ல, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு.